பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு பரிசுத்தவான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாரு, என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? அனனியா வேற யாரும் இல்ல. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பைபிள்ல வாசிக்கிற கண்ணெல்லாம் கவனிச்சு பாருங்க. தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அனனியாவை எதுக்கு இயேசு கிறிஸ்து அழைக்கணும் அப்படின்னா, அந்த நாட்களில சவுல் அப்படிங்கிற ஒரு பேருள்ள மனுஷனை வனாந்தரத்துல இயேசு சந்திக்கிறாரு. சவுலுடைய கண்கள் இருண்டு போகுது. இது நிமித்தம் சவுல் ஒரு பக்கம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த ஜெபிக்கிற சவுல அடையாளம் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, அனனியாவே இந்த சவுல போய் சந்திச்சு நீ ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணு, இந்த சவுல கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்றாரு. இந்த வார்த்தைக்கு அனனியா உடனே கீழ்ப்படியில கொஞ்சம் கலங்குறாரு. ஏன்னா இந்த சவுல் வேற யாரும் இல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை அறிவித்த ஒவ்வொருத்தரையும் துன்பத்தை கொடுத்து ரொம்ப துயரத்தை கொடுத்தவர் இந்த சவுல். அப்படிப்பட்ட சவுலை நம்ம போய் சந்திக்கணுமா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பயப்படுறாரு. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை அறிந்து உணர்ந்து தன்னை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்ததுனாலதான் இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அனனியா ஒரு வேளை கீழ்ப்படியில அப்படின்னா யாரை கொண்டு ஆண்டவர் செய்வார், செய்ய மாட்டாருன்னு இல்ல. ஆனா ஒரு அனனியா கீழ்ப்படிஞ்சு அவருக்காக உண்மையா ஊழியம் செய்தாரு. அதோ தேவ சமூகத்துல சவுலுக்கு உண்மையா ஊழியம் செய்வது மாத்திரமல்ல, உண்மையா ஜெபித்தார். அதன் நிமித்தம் கர்த்தர் சவுலை தொட்டு பவுலாய் மாற்றினார். இன்னைக்கு அருமையான பிரியமான ஜனமே, இன்னைக்கு நிறைய பேரு எரிச்சலோடு கோபத்தோட ஊழியம் செய்யறோம், ஜெபிக்கிறோம், அதுல பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. அனனியா இயேசு கிறிஸ்துடைய உள்ளத்தை அறிஞ்சு உடனே தன்னை சீர்படுத்தி, ஓகே ஆண்டவரே பரவாயில்ல, நீங்க விரும்புறீங்களா, நான் போய் பாக்குறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்ததுனாலதான் கர்த்தர் இன்னைக்கு ஒரு பவுலை எழுப்பி கொடுத்தார். அதே போலதான் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி ஒரு கனமான பரிசுத்தமான ஒரு ஊழியத்தை ஆண்டவர் விரும்புகிறவனமா செஞ்சோம் அப்படின்னா அநேக பவுல்களை கர்த்தர் எழுப்ப ஆயத்தமாக இருக்கிறார். கீழ்ப்படிங்க, கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவரா இருக்கிறார். God bless you.